ஹாய் டு ஆல். நான் உங்கள் ஜாவா ஃப்ரம் ஜாவா ஹவுஸ். நேத்து சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரீ டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கான நேரம் தான் இது. அ அதுக்கான இந்த லக்கி பாக்ஸ் தான், லக்கி ட்ரா பாக்ஸ் தான் இது. என்னடா இந்த பாக்ஸ் பல்பொடி டப்பா மாரி இருக்குன்னு நம்பாதீங்க. ஐ ஹேவ் ஜஸ்ட் 26 ஃபாலோவர்ஸ் ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ ஃபாலோவர்ஸ் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்களுக்கான ஃப்ரீ டிக்கெட் அந்த லக்கி ட்ரா வின்னர் நீங்களா கூட இருக்கலாம். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு கன்வே ஒன் திங். என்னன்னா, நேத்து ஒரு கவின் அந்த ஸ்டார் மூவில வந்து ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நெனைக்கிறேன். ஸோ நவ் ஐ கன்வே டூ தட். என்னன்னா, நெறைய படத்துல சில ஒரு இந்த கருத்துக்கள் வந்திருக்கு. என்னன்னா, திறமைக்கு வந்து முகம் முக்கியம் இல்ல. ஆ திறமை தான் முக்கியம் சொல்லிட்டு இந்த பிகில் படத்துல கூட நம்ம தளபதி சொல்லுவாரு. அதே போல இந்த படத்துக்குள்ள அந்த மாரி டயலாக்ஸ் இருக்கு. பட் இது ஆப்ட்டா ஆப்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். பசங்களுக்கு முக்கியமா. ஏன்னா, நெறைய பேர் வந்து நம்ப அழகா இருக்கோமோ, இல்லையா, கருப்பா இருக்கிறோமோ, அ இல்ல வெள்ளையா இருக்கிறோமோ, அந்த மாரி நம்ம முகத்த மக்கள் எப்படி நினைப்பாங்க, மத்தவங்க எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ப திறமைகள வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, வே கிடைச்ச வேலைய வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நானுமே ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு இந்த மூவி ரிவ்யூ பண்ற ஐடியா வந்து எனக்கு பிஃபோர் 5 இயர்ஸ் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு தோணுச்சு. பட் என்னன்னா, எனக்கு எனக்கு ஷைனஸ் நெறையா இருக்கு. ஏன்னா, மத்தவங்க நம்ம இந்த மாரி தெக்கி தெக்கி பேசுறப்போ மத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஏதாவது தப்பா ஒரு வார்த்தைய நம்ப ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ என்ன தப்பா நினைப்பாங்க? அதெல்லாம் நான் நெனச்சு தான் நான் இந்த கேமரா முன்னாடி இருக்கிறதுலாம் எனக்கு ஷைனஸ் அதிகம். ஸோ அத நெனச்சு தான் நான் ஒரு 5 இயர்ஸ் நான் இத விட்டுட்டேன். பட் இப்போ நான் என் மனசு டிசிஷன் எடுத்தது தான். அ முகம் அழகா இருக்கோ இல்லையோ, நம்ம கலரா இருக்கோமோ இல்லையோ, அது முக்கியம் இல்ல. எனக்கு இந்த ஜாப் மனசார புடிச்சிருக்கு. அதுபோல என்னால இந்த ஜாப்ப திறமையா செய்ய முடியும்னு நான் நம்புறேன். அ அதுக்கான ஸ்டெப் எடுத்து தான் இந்த இடத்துல நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ பெருசா நீங்க யாரையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேணாம். நீங்க உங்கள போல ஒரு காமன் பீப்பிள் தான் நானு. ஸோ என்ன நீங்க எக்ஸாம்பிளா எடுத்தீங்கனாவே, அ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க கண்டிப்பா எடுத்து வைக்கலாம். ஆம். அதேபோல எனக்கு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் ஃபார் அப்கமிங் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல்ரெடி இருக்க டைரக்டர்ஸ். தமிழ் சினிமா மட்டும் இல்ல, எல்லா சினிமா இருக்க டைரக்டர்ஸ்க்கும் எனக்கு எனக்கு ஒரு பெரிய சஜஷன் இருக்கு. என்னன்னா, அ முக்கியமா சினிமா இண்டஸ்ட்ரின்னு வரும்போது, அந்த லட்சக்கணக்கான பேர் வராங்க வாய்ப்பு வாய்ப்பு தேடி. ஆ நீங்க ஒரு ஹீரோவா, ஒரு லீட் ரோலா நீங்க தேர்ந்தெடுக்கணும்னாலுமே, நீங்க ஒரு பையன் வெள்ளையா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறத விட, அவங்களையும் எடுக்கலாம். நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. பட் திறமை யாருக்கு அ கரெக்ட்டா இருக்கோ, அதிகமா இருக்கோ, அந்த நீங்க நீங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு யாரு அத கரெக்ட்டா ஒரு ஆளா இருக்கிறாங்களோ, அவங்கள கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் நம்புறேன். இது நீங்கலாம் பார்ப்பீங்க இந்த வீடியோவன்னு. அ ஏன்னா, நம்ப முகத்த வச்சு ஒருத்தவங்கள வந்து முடியுமா, முடியாதான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆ அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட ஸ்கில்ஸ் தான் வந்து ஒரு மனுஷன வந்து அவங்களுடைய ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு காட்டுதுன்னு நான் நம்புறேன். ஸோ இத நீங்க கண்டிப்பா பண்ணணும். என்னோட பெரிய ரெக்வெஸ்ட் சார். ஆ ஐ ஹோப் தட். ஓகே. ஆ நம்ம லக்கி ட்ராக்கு வந்துடலாம். ஆ எஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஐ ஹேவ் ஜஸ்ட் ஒரு 23 ஃபாலோவர்ஸ். ஸோ 23 ஃபாலோவர்ஸோட நேம்ஸும் இந்த லக்கி ட்ரா பாக்ஸ்குள்ள இருக்கு. உங்க கண் எதிர்க்கே நான் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நம்பர கண்ண மூடி எடுக்கிறேன். உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்றது. மத்தபடி எந்த ஒரு ப்ரமோஷன் மத்தவங்கள விட நம்ப நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படி கிடையாது. எனக்கு சினிமா மேல இருக்கிற ஒரு ஆர்வம், எனக்கு அத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெறைய விஷயம் சினிமாக்கள பத்தி உங்ககிட்ட காட்டணுன்ற ஆசையில தான் நான் இத ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட்டு என்னால முடிஞ்ச ஒரு உதவி தான் இது. மக்களாகிய உங்களுக்கு. ஜஸ்ட் நவ் ஐ வில் ஓப்பன் த பாக்ஸ். எஸ். திஸ் இஸ் த 23 ஃபாலோவர்ஸோட நேம்ஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் முக்கியமா. யூடியூப் ஃபாலோவர்ஸ் நேம் எடுக்க முடியல. ஸோ சாரி கோச்சிக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் என்னோட பேஜஸ் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அ இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் நீங்களும் மேபி இந்த லக்கி ட்ரா வின்னரா இருக்கலாம். நெக்ஸ்ட் இதுல. எஸ். மிக்ஸ் பண்ணியாச்சு. அ இத இப்படி போட்டுடுறேன். ஓகே. அ நான் கண்ண மூடின்னு தான் எடுக்க போறேன். ஏன்னா, அப்புறம் ஏதாவது ஃப்ரெண்ட் நேமு, இல்ல பக்கத்து வீடு தம்பிக்கு ஏதாவது குடுத்து நினைக்க போறீங்க. எல்லாமே டிரான்ஸ்பரன்ட்டாவே இருக்கட்டும். எஸ். யார் இந்த லக்கி வின்னர்? ஓகே. யாருன்னு பார்ப்போம். ஓ மை காட்! 2ஆ வந்துருச்சு. சாரி, சாரி, சாரி.
ஓ மை காட். ஜித் த கிங் இஸ் த ஃபர்ஸ்ட் லக்கி வின்னர் ஆஃப் மை மூவி ரிவ்யூவர் பேஜ். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கான மூவி டிக்கெட் எஸ் நம்ம பாண்டிச்சேரி பிவிஆர் மாலில் நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஷோவுக்கு நான் டிக்கெட்டு ஒரு எலைட் டிக்கெட் நான் கொடுக்குறேன். ஓகே, இவங்க தான் அந்த வின்னர், பார்த்துக்குங்க. மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் வந்து ஹோப் கிடைக்கும் நம்புகிறேன். மை ஃபர்ஸ்ட் வின்னர் இஸ் த ஜித் த கிங். அவங்க யாருன்னு பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு டிக்கெட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட் ஃபைனலி ஐ ரியலி நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் த்ரூ அவுட் மை கேரியர். எனக்கு உங்களுடைய அன்பும் உங்களோட ஆதரவும் கண்டிப்பாக எனக்கு தேவை. என்னோட லைஃப் சினிமா இஸ் மை ட்ரீம் லைஃப். இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பண்ணணும், இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சினிமா பற்றி. என்னோட கனவுக்கான வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கேன். என் கனவை நிறைவேற்றுவீங்கன்னு மக்களாகி உங்களை நம்புகிறேன். அண்ட் டியர் சினிமா லவர்ஸ், ஐ ரியலி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நான் இன்னைக்கு நம்ம அர்ஜுன் தாஸ் ப்ரோ நடித்த படம், அவங்க என்ன நேம், வெயிட், அர்ஜுன் தாஸ் நடிச்ச இன்னைக்கு புது படம் நேற்று ரிலீஸ் ஆச்சுல்ல, எஸ், அந்த படம் இன்னைக்கு நான் பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூவை இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதையுமே பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.